சமீபத்தில் மயிலாடுதுறையில் பணிபுரிஞ்சிட்டு வந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி தான் டாப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே இவர் தவறான அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே குற்றம் சாட்டி டிஐஜி அவருக்கு சஸ்பென்ஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தார். இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு முன்னாடி சுந்தரேசன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன ஹராஸ் பண்ணுறாங்க, என்னோட வெஹிக்கிள் எனக்கு கொடுக்க மாட்டாங்க, காரணம் கேட்டால் அது ரிப்பேரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸில் மாட்டி ஏசி லஞ்ச காசில் வாங்கினதுன்னு சொல்கிறாங்க. நான் லஞ்சமே வாங்கினது கிடையாது, என்னோட ஆஃபீஸர்ஸ்கிட்ட கேளுங்க. மேலும் அவர் ஆஃபீஸ்க்கு நடந்து போகிற மாதிரியான வீடியோஸு, போதைப் பொருட்களை சீஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்நிலையில் போலீஸ் என்கொயரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ மயிலாடுதுறை எஸ்பி ஜி ஸ்டாலின் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் சொல்கிறது எல்லாமே போய் 1000 கேஸ் மேலே இவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. 700 பேருக்கு மேலே அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணது கிடையாது. மேலும் இவர் டாப் போலீஸ் அஃபீஷியல்ஸ் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. ஒரு மாவட்டத்தில் எஸ்பி இல்லை அப்படின்னா கமிஷனராக ப்ரெஸ் மீட் எலிஜிபிள். ஆனால் இவர் அவராகவே பெர்மிஷன் இல்லாமல் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்றாரு. ஸோ டிபார்ட்மெண்ட்டோடைய ரூல்ஸ் வயலேட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷனுக்கு அவர் லாயலாகவும் இல்லை. மேலும் அவர் எஸ்பிக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸ் பண்ணதே கிடையாது. மேலும் காவல்துறைக்கு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரியான செயல்களை இவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி எஸ்பி குற்றம் சாட்டியிருக்காரு. இந்நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் என்ன சொல்கிறாரு, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சூமட்டுவாக இந்த கேஸை எடுக்கணும், அதாவது தானா முன் இந்த கேஸை நடத்தி எனக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும், என்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு அவர் தரப்பில் சொல்லியிருக்கிறார். ஒரு டிஎஸ்பியோட வாகனம் பறிமுதல் செய்யப்படுது, அவருக்கு ஒரு வாடகை வாகனம் கூட அரேஞ்ச் பண்ண முடியல, மேலும் அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணுறாரு. இதை பற்றிய உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.